எல்லாம் குளிர்ந்து போச்சுங்க. ஒரு நாட்கள் எல்லாம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணா பிடிக்க முடியாதுங்க. அப்படி ஜெபித்தவர்கள்லாம் உண்டு. இப்ப வந்து அப்படி கச்சேரியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டு அங்க பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. இவங்க அப்படி உட்கார்ந்து இந்த கச்சேரியில பாட்டை கவனிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. இது கச்சேரி அல்ல, இது ஆராதனை. சபை என்பது கச்சேரி அல்ல, ஏதோ ஒரு சிலர் பாடுவாங்க நம்ம கையை கட்டி ரசிப்பதற்கு அல்ல. இது ஆராதிக்கிற இடம், இது அவரை தொழுது கொள்ளுகிற இடம், முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிற இடம். சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா நாம் அவருடைய பிள்ளைகள். உள்ள என்டர் ஆயிட்டோமா, மற்ற எல்லாத்தையும் கலத்தி வெளியே வச்சிடணும். உங்க பதவி, உங்க புகழ், உங்க பின்னணியும், உங்க ஐஸ்வர்யம் அத்தனையும் வெளியே கலத்தி வச்சுட்டு இந்த சர்ச்சுக்குள்ள ஒரு சின்ன பிள்ளையா, ஒரு சிறு பிள்ளையா, ஒரு வாஞ்சையுள்ள தாகத்தோடு உள்ள ஒரு பிள்ளையா வந்து பாட்டு பாடி ஆராதித்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஸ்டைலா நிக்கிறது, ஒரு மாறி அப்படி பார்க்கிறது, இதெல்லாம் பின்மாறி வந்தாதான் மாறும். ஆவிக்குரிய சபையுடைய நிலவரங்கள் மோசமாகி கொண்டிருக்கிறது. கால் மேல கால் போட்டு அசால்ட்டா உட்கார்றது, இடையில எழுப்பி நடமாடுறது, செல்போன்ல எடுத்து உள்ளேயே பேசுறது, எவ்வளவு துணிகரம் இது! ஒரு அதிகாரிக்கு முன்பாக அப்படி நிற்க முடியுமா? அப்படி உட்கார முடியுமா? அப்படி செய்ய முடியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு குறைந்து மட்டமா போயிட்டாரா? அப்ப இன்னைக்கு அந்த தெய்வ பயம் என்ன செஞ்சிச்சு? குறைஞ்சிட்டு சபைகள்ல மீண்டும் ஆவியானவர் ஊற்றப்படுவாரானால் தெய்வ பயம் உண்டாகும்.